என்ன பேச போறார்? செந்தில் பாலாஜியோடைய கோட்டை அது. முதல்வரே சொல்லியிருந்தார் வந்து அவரை கோடு போட சொன்னால் ரோடு போட்டுருவார் அப்படின்னு வந்து பலத்த ஒரு கைத்தட்டல்லாம் கூட இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆளுமையாக இருக்கக்கூடிய திமுகவில் ஆளுமையாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அப்புறமா வந்து மாவட்ட செயலாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தொகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள் மக்களே அப்படின்ட்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்து குறிப்பாக மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் டிவிகேவுடைய விஜயோடைய இது என்னென்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கே இதை ரொம்ப நிலைப்பாடாக சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா ஏடிஎம்கேல கூட அது ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது வந்து போன வீடியோவில் கூட நம்ம பேசணும். ஏடிஎம்கேன்ற ஒரு விஷயத்தையே தூக்கி இப்படி ஓர வச்சுட்டாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது, வந்து எக்கச்சக்கமான உட்கட்சி பூசல் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா டிடிவி வந்து அண்ணாமலை சந்திச்சிருக்காரு, அப்புறமா அவங்க 2 பேரும் கூட்டணின்றாங்க, அப்புறம் அண்ணாமலை தனி கட்சின்றாங்க. இவங்க இது மாதிரி வந்து ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு, அவர் ஒரு பக்கம் அறிக்கை கொடுக்குறாரு, சசிகலா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே குளறுபடி இருக்கிறதுனால விஜய் அதை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு நாங்கள் தான்ப்பா களத்தில் இருக்கிறோம் அப்படின்னு